அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 29 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸை பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்று வீடியோ போட முடியல, அதனால் இன்றைக்கி போடுறேன். ஓகே, ஸோ நேற்று ஹெட்லைன்ஸில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஃபுல்லாக அரசியல் செய்திகள் தான். ஓகே, நேற்று வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர்களோட அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுடைய திமுக அவங்களுடைய பற்றியான நியூஸஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன டாப்பிக்கோ அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம் இன்றைக்கி. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலாக தான் இருந்துச்சு. அதுவும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறதுனால ஆர்டிக்கல் கூட இல்லை. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2000 இலகுரக இயந்திர துப்பாக்கிகளை இராணுவத்திடம் வழங்கியது அதானி நிறுவனம். ஸோ அதானி வந்து உள்நாட்டிலே சரிங்களா, இந்தியாவிலே தயாரிப்போம் திட்டத்தின் கீழே உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 2000 பிரகார் இலகுரக இயந்திர துப்பாக்கி, அதுமாதிரி மிஷின் கன் சொல்லுவாங்க சரிங்களா, இந்திய இராணுவத்திடம் இவங்க வந்து வழங்கியிருக்காங்க. சரியா, இவங்க இண்டிஜினியஸாக தயாரித்து இவங்க வந்து வழங்கியிருக்காங்க. ஓகே, அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த பேர் பார்த்துக்கோங்க, பிரகார் அப்படின்ற ஒரு மிஷின் கன். சரியா, சப்போஸ் கேட்டால் கேட்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் மகப்பேறு இறப்பு விகிதம் 80% குறைவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லான்சென்ட் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. சரியா, என்னென்னா இது எதை பற்றினா மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா மகப்பேறு இறப்பு விகிதம் என்னென்னா ஒரு பெண் வந்து கருத்தரித்து ஓகே அவங்க குழந்தை ஐ மீன் இது கர்ப்பமாக இருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பிரசவமாக இருந்திருப்பாங்க, குழந்தை பிறந்து. சரியா, பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்து ஒரு 42 டேஸ், அதாவது கர்ப்பமாகி ஒரு 42 டேஸ், இல்லைன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 42 டேஸ். இந்த 42 டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு பெண் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இவங்களோட இறப்பு வந்து ஒரு மகப்பேறு இறப்பாக வந்து கருதப்படுது. சரியா, இதை வந்து குறைக்கணும் இல்லையா, இவங்க இந்த மாதிரி இறக்குறாங்க அப்படின்னும் போது இதை வந்து கண்டிப்பாக குறைக்கணும் இந்தியாவில். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1990லலாம் பார்த்திங்கன்னா இது வந்து 1,00,000 குழந்தைங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஓகே, 1,00,000 குழந்தைங்களுக்கு கணக்கிடுவாங்க. 1,00,000 குழந்தை பிறப்புகளுக்கு 508 தாய்மார்கள் இறப்பு என்ற இந்த விகிதம் 2023 பார்த்திங்கன்னா 116 குறைஞ்சிது. சரியா, ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ 2030க்குள் மகப்பேறு இறப்பு விகிதத்தை 70 குறைக்க உலக நாடுகள் நீடித்த, இது எஸ்டிஜி இருக்குல்ல, எஸ்டிஜியில் இது ஒரு கோல்ஸ் 9 எஸ்டிஜி கோல்ஸில் இது ஒரு முக்கியமான கோலாக இருக்குது. இப்போது நம்ம இந்தியாவில் 2021-23 காலகட்டத்துக்குள் பார்த்திங்கன்னா மகப்பேறு இறப்பு விகிதம் 88 உள்ளது. ஸோ இதை நம்ம வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்திருக்கோம் இவ்வளோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில், ஒரு 33 வருஷத்தில். சரியா, 1990 கணக்கு பண்ணி 2023 வரைக்கும் பார்த்திங்கன்னா 33 வருஷத்தில் நம்ம இவ்வளோ குறைச்சிருக்கோம். ஓகே, அதுதான் இந்த ஆய்வில் சுட்டி காட்டியிருக்காங்க. நமக்கு இந்த டேட்டா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பு விரிவாக்கத்தை விரிவுபடுத்த வேண்டும் மத்திய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தது தான், பைப்டு நேச்சுரல் கேஸ், ஓகே, பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி ஆல்ரெடி இருக்கோ அவங்களாம் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி அந்த அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை ஏற்படுத்த போகிறாங்க. சரிங்களா, அந்த ஒரு விரிவாக்கத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லா கிராமங்கள்லேயும் சிட்டிஸ்லேயும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணணும். இந்த விநியோகிக்க இந்த குழாய்களை வந்து அமைக்கணும். இதை அமைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு லேண்ட் ஒன்று தேவைப்படும் இல்லையா. ஸோ எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட்டோடைய பொது நிலங்கள் இருக்கோ அவங்க அதை எடுத்துக்கலாம். சப்போஸ் அது இல்லாத பட்சத்தில் அது வந்து ஒரு இடர்பாடாக கருதப்படுகிறது. சரியா, ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். நமக்கு தேவை இந்த பைப்டு நேச்சுரல் கேஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு இதுவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நேற்று வந்து பெங்களூர் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நேபாள் முன்னாள் பிரதமர் கேபி சர்மா ஒலி கைது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ ரீசெண்டாக பாலேந்திர ஷா அவர் வந்து பொறுப்பேற்ற அப்புறம் பழைய பிரதமர் சர்மா ஒலியை கைது பண்ண அவங்களுடைய நாடாளுமன்ற இது வந்து அவையை வந்து முடிவு பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள் போராட்டம் வெடிச்சது இல்லையா, ஸோ அதில் இவர் தூண்டி விட்டுருக்காரு அப்படின்ற ஒரு பேரில் வந்து இவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு ஏற்பட்ட போராட்டத்தின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு காரணமாக அலட்சிய போக்கு மற்றும் வன்முறை ஒடுக்குமுறை தொடர்பாக அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் கேபி சர்மா ஒலி சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார். ஓகே, அதான் நம்ம பார்க்குறோம் சண்டே நியூஸஸில். அடுத்து பெருசாக எதுவும் இல்லை.
நாளைக்கு செய்தியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.